நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குதும்மா. சரி, நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். விடுங்க சார், நான் வேற யார்கிட்டயாவது கேட்டுக்கிறேன். இதுக்கு என்ன செருப்பாலேயே அடிச்சிருக்கலாம். வா, செடியா போய் உன் வீட்டை நான் காட்டுறேன். வா, ஒரு நிமிஷம். ஆமா, என்னண்ணே ரோடு எத்தனை மீட்டர் இருக்குன்னு அளவு எடுக்கிறியா? ஏய் இப்படி அளக்குற? ஏய் மூதேவி, சத்யா முன்னாடிலாம் என்ன கலாய்க்க கூடாது. போடா. சத்யாவா? எங்க? என் பின்னாடியே வருதுடா. என்னக்கா பேண்ட் சட்டையில மங்களகரமா இருப்ப, பாவாடை தாவணியில அசிங்கமா இருக்க. இது அசிங்கமா? எங்க ஏரியா போனியா? நில்லுங்க. அங்க ரவுடி பசங்க சண்டை போடுறாங்க. நம்ம வேற ஏதாவது வழியில போலாமா? என்னது ரவுடி பசங்களா? நீ ஏன் ஒரு ரவுடி பேபி இப்படி எல்லாம் ஆக்டிங் கொடுத்தா நான் மயங்கிடுவேனா? காலி ஒண்ணுதான். வா. அச்சோ, அண்ணா 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 வேண்டாண்ணா. எங்க ஏரியாவிலே வந்தா? ஏய் வாங்கடா. ஏன் உங்களை கூப்பிடுறீங்க? வாங்கடா. ஏண்டா டேய், நம்ம ஜான்சி ராணி சத்தியமா இருக்க சொல்ல நீங்க அடிப்பீங்களா? வளர்ந்துருவான். என்னக்கா அடையாளமா தெரியல? ஷூட்டிங் ஆக போறியா? நம்ம ஏரியா போன கலாட்ட பண்ணாலக்கா அந்த பையன் தாங்க அவன். டேய், தலை இருக்கும் போது வாழாட கூடாது. சத்யாக்கா இருக்கும் போது நம்ம பண்ணலாமா? நீ அடிக்கா. அக்கா அக்கா நான் மன்னிச்சிருக்கா, இனிமே அப்படி பண்ண மாட்டேங்கா. ப்ளீஸ்க்கா விட்டுருக்கா. அக்கா விட்டுருக்கா. காலில் வந்து அக்கா விட்டுருமா? அக்கா இவன் எப்படியா விட்டா அடங்க மாட்டான். மூஞ்சில மார்க் போட்டு அனுப்புக்கா. இந்தாக்கா. அக்கா உன் கையால கீழே போட்டா ராசிக்கா. மூஞ்சில போட்டுக்கா. அக்கா கெத்துக்கு பிள்ளைக்கா சைஸ்ல கத்திய கொடுக்குற. அக்கா இந்தாக்கா. ஏய் அக்காவுக்கு நீ மூடு இல்லடா. நேரம் மூடு இருந்ததுன்னா இவன் மூஞ்சில கோடு போட்டிருப்பாங்க. சரிக்கா நீ போக்கா, நாங்க இவனை பாத்துக்கிறோம். ஏய் அக்கா ப்ளீஸ்க்கா வர வாடா. டேய் இங்க வா. என்னண்ணா? சத்யா முன்னாடி லுங்கிய தூக்கி கட்டிருக்க, அவுத்துறா. சாரிக்கா. போங்கடா. சார் போயிடலாம் சார். ப்ளீஸ். சத்யா நீ முன்னாடி போயிட்டு என்ன வரான்? ஏய் என்னடா? இது சத்யாக்கா மாதிரி தெரியலடா. ஆமாண்டா. சத்யாக்கா இருந்தா வழக்கமா இப்படி இருக்க மாட்டாங்கடா. ஆமால, என்னன்னு தெரியலையே. நம்பர் 40 சுப்ராயன் ஸ்ட்ரீட், மயிலாப்பூர். இந்த அட்ரஸ் தான். என்ன கல்யாண வீடு மாதிரி சாப்பாடு வாசனை கமகமா நடிக்குது. என்ன ஃபங்க்ஷன் நடக்குமோ? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. வாங்க 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 வாங்க. மாப்பிள்ளையா?
நித்யா, என்னடி இது கோலம்? நித்யாக்கா, நீயா இது? பாத்தீங்களா ஒரு மாமா? நிமிஷம் அடையாளமே தெரியல. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஓ, அவன் சொன்ன பொண்ணு என்ன மாதிரிதான் இருப்பா பொழுது. ஏய், நான் கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. என்னடி வேஷம் இது? மா, வேஷம் இல்லம்மா, பாசம். என்னடி உளற? பின்ன நீ இல்லாம முல்லாக்காவ பொண்ணு பார்க்க வராங்க. அந்த சமயத்துல நீ வீட்ல யார்கிட்டயும் சொல்லி அனுப்பல. ஆமா, அதுக்காக இப்படியா? பின்ன என்னம்மா, அக்காவை பார்க்க வர மாப்பிளைய பாக்குறதுக்காக நித்யா அக்காக்கும் ஆசை இருக்கும்ல. அப்புறம் நித்யா அக்கா அம்பை மாதிரி இருந்த, இப்ப ரெமோவா மாறி வந்திருக்க. செம்ம பிளான்கா. நான் அமலா, என்ன பெரிய பிளான்? அது ஒண்ணும் இல்ல தாத்தா. வர மாப்பிள்ள எல்லாம் முல்லாக்காவை விட்டுட்டு நித்யா அக்காவை பிடிச்சிருக்குன்னு சொல்வாங்க. அதான் நித்யா அக்கா இப்படி ஒரு கெட்டப்ல வந்திருக்காங்க. இப்படி வந்தா மட்டும் வர மாப்பிள்ள பார்க்க மாட்டாரா? பார்த்தா மட்டும் என்ன ஓகே சொல்லிடுவாங்களா? ஆம்பளை மாதிரி இருக்க ஒரு பொண்ண இன்னொரு ஆம்பளைக்கு எப்படிக்கா பிடிக்கும்? ஏய் குட்டி பிசாசு, கலாய்ச்சின அருற. இதே வேற இடமா இருந்தா கும்மி இருப்பேன், கும்மி உன்ன. ஏ நித்யா, பாக்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குடி. எப்படி அடக்க ஒடுக்கமா பாவாடை தாவணில அழகா இருப்ப. இந்த கோலத்துல என்னாலேயே பார்க்க முடியல. போ, நீ போய் இந்த வேஷத்தெல்லாம் கட்டிட்டு வா, போ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது மட்டும் மறைஞ்சு நெல்லு. அது முதல்ல அந்த விக்க கட்டு, போ. நாம பாக அந்த பொண்ணு வெளியே போயிடுறா பொழுது. நாம கிளம்பிட வேண்டியதான். எஸ்கேப் ஆயிருவோம். சொல்லுடி. சரி, நான் வரேன். நித்யாக்கா, என்னக்கா இப்படி பண்ற? அம்மா, அக்கா முகம் எப்படி வாடி போச்சு பாரு. இதே கெட்டப்ல இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? கெட்டப்பா? அக்காவை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? வர மாப்பிளைய பாக்கணும்னு நித்யா அக்கா ஆசை இருக்காதா? அக்கா சூப்பரா இருக்குக்கா. நீ கெட்டப்ப மட்டும் மாத்தல, பாடி லாங்குவேஜே மாத்தி வச்சிருக்க. உன் மூஞ்ச நான் வெறப்ப பார்த்ததே இல்ல. கையில ஒரு கத்திய கொடுத்த அக்கா பக்கா ரவுடி. சரிம்மா, ஏதோ வேஷம் போட்டுட்ட. அதுக்காக எவ்வளவு நேரம் தான் இப்படி பையன் மாதிரி நடிச்சிட்டு இருப்ப? தாத்தா, நீங்க சும்மா இருங்க. வீட்டுல ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு எத்தனை நாள் நீங்க புலம்பிருக்கீங்க. கொஞ்ச நேரம் நித்யாக்கா ஆம்பளை பிள்ளையா இருந்துட்டு போட்டும். ஏய், சும்மா இருடி. அவ எதை பண்ணாலும் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இருமா, எனக்கு அண்ணனே இல்ல. டெம்பரவரியா எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சிருக்கான். கொஞ்ச நேரம் நான் என்ஜாய் பண்ணிக்கிறேம்மா. ஆனா அக்கா, உனக்கு நித்யான் பேர் வச்சிருக்கிறதுக்கு பதிலா சத்யான் பேர் வச்சிருக்கலாம். பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அந்த பேரை பொருந்தும். ஐயோ ஐயோ அக்கா, ஐயோ அக்கா, எனக்கே கூச்சமா இருக்கு. கருமம் கருமம், என்னமோ பண்ணி தொலைங்க. ஏ நித்யா, முள்ளைய கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி விடு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆகுது, போ. என்னடா வம்பா போச்சு. சரி, நான் யாரு என்னன்னு சொன்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு எஸ்கேப் ஆயிருவோம். நித்யா, ஏமா நின்னுட்டு இருக்க? கூட்டிட்டு போ. என் ரூம் எந்தாண்ட இருக்குது?
நீதாண்டயா? ஆ? என்னம்மா என்ன பேசுற? ஐயோ தாத்தா, அக்கா கெட்டப்ப போட்டுட்டு அந்த கேரக்டராவே மாறிடுச்சு. அக்கா பிளான் சூப்பரா இருக்குக்கா. தேங்க்ஸ்மா. போங்க, என்னமோ பண்ணுங்க. அவங்க வராங்களான்னு பாக்க. பாருங்க. ஏய் வா வர வாக்கா. லூசு. ஆமா, இந்த ஃபேன் ஷர்ட்லாம் எங்க வாங்குன? கடையில தான். வா. சத்யா, ஏன்டா இந்த வழியில போறேன்னு கேட்காம சைலண்டா வரிய? உன் நடிப்புல மார்க்காட் சாவித்திரிய செத்து போச்சு போ. என்ன இது கரடு முரடான ஏரியாவா இருக்கு? இவர் கரெக்டான ஆள் தானா? இவரை நம்பி போலாமா? சத்யா, இதான் உன் வீடு, உள்ள போ. தேங்க்ஸ்ண்ணா. ஏய் குடிக்கார கம்னாட்டி, நான் வீடு எங்க இருக்குன்னு சத்யாக்கு தெரியாது. இத வந்து காமிக்கிற? ஐயோ, இந்த ஆளு டேஞ்சரான ஆளா இருப்பாரு போல இருக்கே. தப்பான வீட்டை காமிக்கிறாரா? அக்கா, சத்யா நான் ஸ்டெடியா இருக்கிறேன்னு டெஸ்ட் பண்ணிச்சு. அதுக்குதான் சத்யாவுக்கு நான் ரீடெஸ்ட் வச்சேன்க்கா. சத்யா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு இவன் பின்னாடியா போற? ஏய் போடா. சத்யா வா, உன் வீட்டுக்கு போலாம். என் பின்னாடியே வா, நான் கூட்டு போறேன். வா சத்யா வா. ஸ்டாப் 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 ஸ்டாப். சத்யாம்மா, இதுதான் உன்னோட வீடு, ஓகேவா? இப்ப நான் ஸ்டேடியா இருக்கிறேன்னு நீ ஒத்துக்கிறியா? செம்ம ஸ்டெடியா இருக்கீங்க குவார்டர் சார். உன் கூட நான் கரெக்டா காட்டிட்டேன். பர்ஃபெக்டா உன்னை நான் டிராப் பண்ணிட்டேன். பேலன்ஸ நான் போட்டுக்கவா? நீ போ போ. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? வீட்ல யாராவது இருக்கீங்களா? அப்படியே இந்த மாதிரி இருக்காங்க. இது என்ன பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு வித்தியாசமா? இது எப்படி வீட்ல அலோ பண்றாங்களோ? எனக்கும் வணக்கம். மந்திரவாதி கொடுத்த மையம் வேலை செஞ்சிருச்சு. நான் என்ன நினைச்சு மைய பச்சனோ அதே மாதிரி சத்யா மாறிட்டா. சக்சஸ் சக்சஸ். நான் வந்து அதான் வந்துட்டியே. ஆனா இப்படி மாறி வருவோன்னு எதிரே பார்க்கல. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. 5 வருஷம் தவம் வீண் போகல. நான் என்ன பண்ணுவேன், யார்கிட்ட சொல்லுவேன்? சத்யா ஒரு நிமிஷம் எங்கேயும் வராத, ஓட்டு வந்துடுறேன். அச்சச்சோ, இப்பதான் ஒரு குடிகாரன் கிட்ட இருந்து தப்பிச்ச. இங்க வந்து ஒரு பைத்தியக்காரன் கிட்ட மாட்டிக்கிட்டேனே. இந்த சத்யா எங்க இருக்காங்க? இருந்தா பாத்துட்டு போயிருக்கலாம். வீட்ல இல்ல போல இருக்கே. எப்படி நானும் மாறிட்டேனா?
அட நான் கையை நீட்டி பேசினாவே காலால உதைக்க வருவேன். என்ன நீ இவ்வளவு அடக்கொடக்கமா இருக்க? இல்ல சத்யா இல்லையா? எப்படி இருப்பா? அதான் அடிதடி சத்தியவா போய் கூல் சத்தியவா வந்திருக்கியே. நீ கெட்டப்ப மாத்தினாலும் சத்யான்ற பேரை கேட்டாவே எனக்கு உதறல் அடுக்குது. பேரை மாத்திருமா? இல்ல இல்ல, என் பேரு நித்யா. ஓ, காஸ்டியூம மாத்தும் போது பேரும் மாத்திட்டியா? யோ மந்திரவாதி, நீ சாதாரணமான ஆள் இல்லையா? அவ்வை சண்முகில கமல் பொம்பளையா மாறின மாதிரி நீ ரவுடி சத்தியாவ கூல் நித்யாவ மாத்திட்டியா? லீலையா லீலையா, வாழ்க வாழ்க வாழ்க. சரி, நான் போறேன். என்னது போறியா? என் தவத்துக்கு கிடைச்ச வரம் நீ. அப்படி உன்னை போவிட்டோனா வா. இத பாருங்க, கையெல்லாம் தொடாதீங்க. ஐயோ, உன் வாயை திறந்தாவே வண்ட வண்டே காதுல கேட்க முடியாது. இப்போ உன் வார்த்தையெல்லாம் பூ மாதிரி வருதே. இதெல்லாம் வெக்க வேற கள்ளி. எங்க நான் சத்யா இல்லங்க, நித்யா. அத தெரியுமே. வச்ச மைய வேலை செய்தா கண்ணியப்பா. சி அமுல் பேபி. மையா அப்படின்னா? அது வேற. அது சரி, நான் நினைச்சது நடந்துருச்சு. ஆனா நான் நினைச்சு வந்தது நடக்கலையே. நடக்கும் நடக்கும். நீ குடும்ப குத்து வழக்கம் மாறின உடனே இந்த மாமனை கல்யாணம் பண்ணு ஆசை வந்துருச்சாடா தலக்குட்டி. நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் அம்மா கூட்டு வரேன். ஒரு நிமிஷம். ஞானோ, ஞானோ. ஐயோ, இவன் சுத்த கிறுக்கனா இருக்கானே. நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறான். நீங்க எப்படிதான் இவங்களெல்லாம் சமாளிக்கிறீங்களோ? ஏய் டார்லிங், கீழே பாரு. இங்க வாங்க. என்னது டார்லிங்கா? யார் நீ? யாரு நீயா? அது சரி, என்ன இது வேஷம்? ஷூட்டிங்ல ஏதாவது புது கேரக்டரா? அதுக்காக கெட்டப்ப கலைக்காம இந்த கண்ணிய ஆசைப்படுறேன்னு வந்திருக்க. உனக்கு அறிவு இருக்கா? பேண்ட் ஷர்ட்ல தான் நீ கெத்து. முதல்ல இத கழட்டு. நீ பேசுறது சரியில்லை தம்பி. என்னது தம்பியா? முறை பையனா முறைய மாத்தி கூப்பிடுற? மாமான்னு கூப்பிடு. இது பாரு, மாமாலாம் தப்பு, தம்பிதான் சரி. ஐயோ, அந்த நாரப்பையன் தலையில மைய வச்சு உன்னை கெடுத்துட்டா. உனக்காக தான் காம்ப்ளைண்ட் குடிச்சிட்டு வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கேன். என்னை ஏமாத்திராத. நான் வளர்ந்தோடனே உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ஆண்டவா, என்ன குடும்பமே பைத்தியமா இருக்கு. அடடா, அலங்காரம் பண்ண அம்மன் சிலை மாதிரியே இப்படி வந்து நிக்கிறியே சத்யா கண்ணு. நித்யா சொல்லுமா? இது 3வது பைத்தியம் போல இருக்கே.